நிறைய விஷயம் பேசணும். ஆனால் நிறைய வீடியோ கிளிப் எடுக்க முடியல. எடுக்காத கல்பிரேட். ஏங்க இவரு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. கழுதெல்லாம் போச்சு. அவங்க ப்ளே பண்ணிட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஆனே பண்ணாமல் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ரெக்கார்ட் ஆகிறது சிம்பிள் தெரியும், அவன் பார்க்கணும்ல. ஏங்க இவங்க ஆல்ரெடி ஜீனியஸ் பாய்ஸ் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சந்தேகப்படல. நான் கழுதியை கூட்டு சந்தேகப்படாமல் கழுதெல்லாம் போச்சு. சங்கர் படமாக பட்ஜெட்டு கூப்பிட்டு வரதுக்கு வாங்க, உங்களுக்கு காட்ட முடியல. மக்களே மன்னிச்சிருங்க. போங்கய்யா. நம்ம எங்கே வந்திருக்கோம்? தீர்த்தமலையா? திருவண்ணாமலை. இவங்களெல்லாம் வச்சுன்னு எப்படி நம்ம கோயிலுக்கு போகிறது சொல்லி பார்க்கலாம். ஆனால் உண்மையான கஷ்டம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறது தான். அது வயசானவங்களாம் கூட்டின்னு வரோம். ஆற்றுல இருந்தங்க அதை சொல்லி இதை சொல்லி கூட்டின்னு வந்துட்டார் இவர். எல்லாம் நம்ம விழா குழு ஆர்கனைசர் தான். ஆனால் பாருங்கள் குரங்கெலாம் டக்கு. இப்போ நம்ம பண்ணுறது விழா தான், அதாவது வி ஃபார் விளாக் அந்த மாதிரி. நல்லபடியாக கடவுளே எங்கள் சேனல் நல்லபடியாக இது மானிட்டைசர் ஆகி நிறைய க்ரௌடை வந்து எங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் அடி. ஆனால் கமெண்ட் மட்டும் இவர் பண்ணுங்கள், தனியாக போயிட்டு இவர் டிஎம் பண்ணுங்கள். இவரை பார்த்தா கூட யோகா வரும், ஆனால் விக்னேஷை பார்த்தா நம்மளுக்கு கடன் தான் வரும். ஆனால் இவரை பாருங்கள் கடன் கிடலாம் எல்லாம் போயிடும். வேணாங்க, எட்டி வச்சா அவ்வளோதான், டமால் தான். பரவாயில்ல, ரெஸ்ட்டும் கூட கேட்க பாருங்களேன், பரவாயில்ல. எமர்ஜென்சி ஆனால் எப்படின்னு தெரியல. நம்ம ஆரம்பத்தில் பசத்தில் ஏற போகிறோம். கவர் பண்ணிருந்தோம். இவரை கவர் பண்ணுமா? கவர் பண்ணி அதனால தான் நீங்கள் என்ன எடுங்க அப்படின்னீங்களா? நல்லா பண்ணுறீங்கப்பா. நான் இங்கிருந்து தான் நம்மளோட பயணம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த கொலை சத்தம் போடுங்க சீக்கிரம் டக்குன்னு. வேகமா. அங்கிள் 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 கொடு. அந்த கொலை சத்தம் போடுறது. இவர் வந்து 3வது பூச்சி பற்ற வைக்கிறார். 3வது இதில் பற்ற வச்சிட்டாரு. இருக்கு, பத்திச்சு. பத்தலை. ஓகே, கல்யாணம் ஆச்சா? எப்படி ஆகும்? ஈரமா இருக்கு. ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக போங்க ப்ரோ, அப்புறமா மூச்சு எடுத்துடும். இதை காட்டுங்க. யாரை பார்த்தீங்களா? மோட்டருக்கு நம்ம நல்லா காட்டுங்க, இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ அவங்க கஷ்டப்பட்டு கல் வச்சுருக்காங்க, நம்ம காமிக்கிறோம். அவங்க யார் நம்ம சொல்கிறோம். எங்கள் தோற்றம் இந்த மாதிரி வைக்கலாமாங்க? வைக்கக்கூடாது தான். நான் சொல்லலை வயசானவங்களை கூப்பிட்டு வராதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆகிட்டார், அவ்வளோதான். இது மேலே எனர்ஜி கிடையாது. ட்ரெக்கிங் போகிறது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ஒருத்தர் தான் வந்துருக்காரு. நம்ம ட்ரெக்கிங் காடை பார்க்க போகிறோம், ட்ரெக்கிங்காக இவரெல்லாம் வச்சு ப்ராப்பராக வந்துருக்காரு. வேகமாக இருங்கோ. அங்கிள் வாழ்க்கையில் உயரத்தில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களே, இப்போ போகிறோம் பார்த்தீங்களா? நீங்கள் தான் இப்போ அடிக்கடிக்கு வந்திருக்கீங்க. இன்னும் ஓடுறோம். என்ன ஒரு கால்வாசிக்கே அங்கே இறங்குது, நாக்கு தள்ளுது. சீக்கிரம் உடம்பு குறைச்சிடலாம் விடுங்க. என்ன சொல்கிறீங்க? டெய்லி இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஏறினா கண்டிப்பாக ஒன் மந்த்தில் ஜிஹெச் வார்டில் தான் பார்க்கணும்.
ப்ரோட்டீன்ஸ். எல்லாரும் யாருன்னா வச்சுக்கோ. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் காலையிலே சொன்னேன் சோறு சாப்பிட்டு போகலாம் ஏன்னு. பில்டப் ஆச்சு. விக்கி காலையிலே சாப்பிடணுமா? சாமி பார்த்தா சாப்பிடணும். மூச்சு வாங்க. அது காரணம் யார்? இந்த கல்பிரேட் தான். மூச்சு வாங்குறதுக்கும் டிஃபனுக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நான் சொன்னேன் அந்த ஜூஸ் பழசாறு ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு. சார் ஒரு கடையில் இப்போ தண்ணி அங்கே வாங்கிக்கலாம் அங்கே வாங்கிக்கலான்னு கழுத தண்ணி தாங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஏன் ஜாம்பிஸ் மேலே அட்டாக் பண்ணுங்க எல்லாம் வந்து. வாட்டர் பாட்டில் பிடிக்கிட்டு போகக்கூடாது. அப்படியா? ஷோரா? ஷோர் தான். சோறே இல்லையா தான். எப்பா அப்படி இல்லைங்க. இந்த மீனிங்க திருத்தமலைக்கு வந்தால் பார்க்கலாம். பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இனம் அவங்களுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த விக்கி பையன் எங்களுக்கு ஒரு சேவை செய்ய மாட்டேங்கிறாங்க. தண்ணிக்குள்ளான்னு உட்காந்து முடிஞ்சா எங்கெங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பார். இவன் பேக்கை பிடிங்கிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நண்பர்கள் சொந்தக்காரர்கள் ஸ்டார்டிங் நந்தீஸ்வரன். இது பின்னாடி முன்னாடி தண்ணி குடிக்குது. இவ்வளோ பேர் வீடு கட்டணுமா? ஓ இது வீடு கட்டணும் தான் வச்சுருக்காங்களா? பாருங்க எவ்வளோ ஹாயாக படுத்துட்ருக்காங்க. படுத்துட்டு அவங்க வேலையை அங்கே போகணும். 2 கிலோமீட்டர் பையா. இல்லை இவரை கேட்கல. ஐயா ஐயா அண்ணா அண்ணா எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்கும்? நீங்கள் வாப்பா பக்கத்தில் சொல்கிறேன். மூஞ்சி பிடிச்சிங்கன்னா முறைக்கிறது கோபுரம் விக்கி கோபுரம் மாதிரி என்ன கேட்டேன்னா நான் உங்களை பயங்கர ஆக்ரோஷத்தில் இருக்காங்க பாரு. இது இந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் ஒன்று வரும் திரும்ப இந்த கவரில் இதில் என்ன மாதிரி இதில் என்னத்துக்கு எதில் போட்டு வச்சுருக்காங்க? எனக்கு என்ன தெரியும். அவன் புதுசாக கண்டுபிடிச்சி அவனே போட்டுக்கிறான். வேண்டுதல் அது. அங்கே பாருங்கள் எல்லா மரத்துலையும் போட்டுருக்காங்க. பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கட்டி பொலிட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அதனால ஒரு காட்டன் துணியில் அவங்களோட அதுக்குள்ளே வேர்த்து ஊற்றாமிச்சிச்சு. எல்லாமே கேளுங்க. ஏன்னா இது நம்ம கவர்மெண்ட். இப்போ எல்லாரும் என்ன வேண்டுதல் நினச்சி ஏறணும்? எதுவும் நினைக்கல. எல்லாமே நல்லதே நடக்கும். எதுவுமே நினைக்காம தான் ஏறோமா? ஒரு சேனலை பற்றி கூட நினைக்காம ஏங்க என்னதான் எதிர்பார்த்து நடக்காதுங்க. நினைச்சாலே நடக்க மாட்டேங்குது. அதான் எதிர்பார்க்காம உங்களால் என்ன தர முடியுமோ தாங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நல்ல எக்ஸசைஸ் பயங்கரமா சூப்பராக. அங்கே யாரோ கத்துறாங்க ஏதோ ஆயிடுச்சு போல. ஆனால் பேக் பிடிச்சிருக்கு. சந்தோஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு வாங்கினா அவர் வரமாட்டார். ஆனால் தண்ணி கொடுத்து பில்டப் கொடுத்துட்டு ஆக்ரோஷமாயிடுச்சு அது. இப்போ பையில குடுன்னு இதை இவங்க தான் இங்கே தான் கோயிலா? இன்னும் போகணுமா? இவருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸ்நாக்ஸ் அனுப்பிச்சிட்டுருக்குறாங்க. கவர்மெண்ட் ரூல்ஸ் கொஞ்சமாச்சு கடைப்பிடிக்கணுன்றதுனால சந்தோஷ் அவர்கள். ஆனால் பாருங்க எவ்வளோ குப்பை போட்டிருக்காங்க பாருங்க. கோயில் பக்கத்தில் வந்து எவ்வளோ குப்பை பாருங்க. கொஞ்சம் குப்பை மட்டும் போடாமல் பாருங்க. எப்பயுமே நம்ம இப்போ வர கூட்டமாக கம்மியாச்சு விடுது. அவங்க நல்லா எவ்வளோ குப்பை பண்ணுங்க. சந்தோஷ் அந்த இட்லியும் கட்டி சட்னி கீழே போனால் கிடைக்கும். கீழேயா? ஓ உங்களால் நம்பின்னு சொல்லிட்டு பரபரன்னு ஏறி வந்தேன். சீக்கிரம் தொட்டுக்குன்னு பரவாயில்ல. ஒரு 2 சுற்று தான் சூப்பராக இருக்கு. மழை இருக்கு. அதெல்லாம் யூஸ் இல்லாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரிலாம் அது ப்ராப்பராக மெயின்டென்னா சூப்பராக வரும். ஆனால் என்ன பண்ணுறது? அதுதான் அது வந்து கரெக்டாக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு தருமபுரி யாருக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு நாள் நம்ம உச்சத்தில் போவோங்க. வாங்க ப்ரோ. என்ட்ரி சார்ஜ். ஜி உண்மையிலே இட்லிலாம் இருக்குதாட்டு இருக்குது.
சரிங்க, சந்தோஷத்தை வந்து கோவப்பட்டுட்டேன். சந்தோஷம் கொஞ்சம் மனசுக்குள்ளே வர திட்டேன். ஆனால் இட்லி பார்த்தோன்னே அந்த மல்லிப்பூ மாதிரி இருக்கிற இட்லி எடுத்து நம்ம நண்பருக்கே கொடுத்துடலாம். நான் வந்து மல்லிப்பூ சொல்கிறேங்க இட்லி, ஆனால் விக்கி வந்து எனக்கு குஸ்பி இட்லி தான் வேணுங்கிறோம். குடிநீர் நம்ம புனித நீராடுவோம் வாங்க. குச்சி இங்கே போட்டுக்கலாமா? அந்த எடுத்துக்கலாம். அப்படியே அந்த மூலையில் போடலாம். இந்த இடத்துல இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஜூம் வர உங்களுக்கு மட்டும் இங்கே பாருங்க. ஒரு ஆம்பளையே இந்த குறுகுறுன்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு இருவரும் வர்றாரு உங்களுக்கு. கோயிலேருந்து பார்க்க மாட்டாங்க. குப்பை பயங்கர குப்பையாக இருக்காங்க. அப்படியே உள்ள நிறைய வீடியோ எடுத்துக்கலாம். அது ஒரு அப்புறம் என்ன வாடகைலாம் போட்டு வச்சுருக்காங்க. இவர் சுற்றி சுற்றி நம்மளே எடுக்கிறாரு. எல்லாத்தையும் இருக்குது. சேனலில் போடும்போது அழகாக தெரியும். ஜெட்டிலாம் பார்த்தீங்கன்னா இவரோட தான். எல்லாருக்கும் ஆறுதல் இது அட்வைஸ் பண்ணுறது. ஆனால் இவரே வந்து கழட்டி போட்டு வருது. இப்போ நீங்கள் சொல்லுங்க. ஒன்றுமே சொல்லலைங்க. திடீர்னு வந்து பார்த்தா இந்த பேண்ட்டு இவர் இது. இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, ஏடா எனக்காக பண்ணுறேன்னு எல்லாம் உனக்காக பண்ணிக்கணும்ல. இவ்வளோ நேரம் அதுக்கு வந்து கரெக்டான ஆள் இவர் தாங்க. இவரெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு அப்படியே கழட்டி போட்டுறது. இல்லை இங்கே பாருங்க, கல் எதை எழுதியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இங்கேருந்து பாருங்கள் வீடியோவில் பாருங்க. இதான் புரியுதா? செந்தமிழோட ஒன்று தாத்தா எழுதிட்டு போனது. ஆமாம் தாத்தா நிறைய எழுதியிருக்காங்க உங்கள் கல். எங்கள் தலையும் தூக்கி போயிட்டோம். சரி சரி
எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் நீ மட்டும் சாப்பிட கெட்டணும். காக்காங்கலாம் பரவாயில்ல. காக்காங்க எல்லாத்தையும் போட்டு தான் போகிறீங்க. வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஒன்றும் எதுவும் மாறவே இல்லை. ஆனால் நான் ஒன்றும் உண்மையாக தான் சொல்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆனால் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் வந்தீங்கன்னா அரூர் வாங்க, அரூர் வந்தீங்கன்னா தீர்த்தமலைக்கு வாங்க, தீர்த்தமலை வந்தீங்கன்னா கண்டிப்பாக மலை ஏறி போங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் இதில் ஒரே கஷ்டம்னா கார் பார்க்கிங் முடியும். எல்லா இடத்துலையுமே சகஜம் தானே. ரோம சைடில் சொல்லி குறைக்கலாம். 5 ரூபா வாங்கலாம். நம்ம அடுத்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றி போட போகிறோம். நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம்லாம் முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு வந்த உடனே 5 தீர்த்தம் இருக்குது. 5 தீர்த்தத்துலேயும் நம்ம வந்து புனித நீராடிட்டு அதுக்கப்புறமா சிவனை பார்க்கணும். சிவனை பார்த்ததும் நம்ம பார்வதியை பார்க்கணும். அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நவகிரகணம் இருக்குது அதையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு முடிஞ்சால் கோயிலில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே அமைதியாக எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு அமைதி நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சக்ஸஸ் தான். நீங்கள் மனசில் உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து நீங்கள் மனசார வேண்டுங்க. வேணுனீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களுக்கு அனைத்துமே தருவார். அவர் வேற குழந்தை பார்க்குறாங்க. மொத்தத்தில் வந்தாலே அட்டாக் தான். இங்கே தீர்த்தமலைக்கு வந்தீங்கனாலே அட்டாக் தான். சந்தோஷ் இப்போ தான் ஞாபகம் வருது. பக்தியெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்ததுன்னு பார்த்தோன்னா காலை சிற்றுண்டி. என்ன சொன்னேன்? இட்லி கெட்டி சட்னி. சிற்றுண்டினா வண்டி தானே. சிற்றுண்டினா அவருக்கு வந்து கொஞ்சம் தமிழ் புலவர் கிடையாது. அவருக்கு கொஞ்சம் சும்மா டம்மி. நம்ம கொஞ்சம் சிற்றுண்டினா வண்டி தானே லைட்டு தான். அதுக்குன்னு என்னப்பா இப்படி பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாதீங்க. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட். அதாவது காலையில் ஏறும்போது சொன்னேன் சாப்பிடலாம். நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்கல, பிரேக்ஃபாஸ்ட்டு தான் கேட்குறேன். அது கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. என் மைண்டில் ஃபுல்லாக இப்போ சிற்றுண்டி காலை உணவு தானே. நான் உங்கள் கூட வரவே மாட்டேன். போங்க. ஏன் என்ன அதுக்கு வந்தனே கூட்டின்னு வந்தீங்களே, ஒரு ஆளுக்கு ஏதோ சாப்பாடுக்கு கூட வாங்கி தரீங்களா? நான் வந்து நேரத்துக்கு சாப்பிட்றோம். நாங்களே சாப்பிட இருந்தாலும் நீங்களாம் புஷ்டிக்காக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஹெல்த்தியாக அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெல்த்தியில் இருக்கிற நீ. நாங்கள்லாம் பாரு எப்படி இருக்கிறோன்னு. ஒரு சொல்லிட்டு போட ட்ரௌசர் வருது. நான் கண்டிப்பாக இனிமேல் சொல்கிறேன், உங்கள் கூட இனிமேல் நான் வரவே மாட்டேன். அப்போ இப்பயே விட்டு போயிடலாமா? சிங்கில் தான் வரும். போங்க. நான் வந்து தீர்த்தமலைக்கு வந்தால் ஏதோ விட்டுட்டு போகணுமா? விட்டுட்டு போயிடலாமா? அப்படின்னா நான் உங்களுக்கு 2 பேரும் விட்டுட்டு போகிறேன். சரி, நீங்கள் இங்கே இருங்க. சரி, போய் உட்காருங்க. புறமா உட்காருங்க. சரி, ஓகே, போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தருமபுரி போனதும் இன்னைக்கு பக்ரீத்து. சரியா? என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு சாபிக்கு வந்துட்டு என்னென்ன பார்த்தீங்கன்னா இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு ஒரு விஷயம் என்னென்னா ஏறத்துக்கு வந்து இடம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஏறிடும். பரவாயில்ல. ரொம்ப நான் கூட பெருசாக ஐயோ நிறையா நேரம் ஏறும்போது கஷ்டப்பட்டோம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மேலே ஏறும்போது ஐயோ அவ்வளோ தூரமாலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இவர் மாதிரிலாம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் ஆகிடும். அதனால் நீங்கள் கீழே ஏறி பார்த்தீங்கன்னா உழைக்கிறவங்க உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. குச்சி எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு உங்கள்கிட்ட குச்சி நீங்கள் சும்மா தான் இருக்கிற அந்த சுமையை தூக்கிட்டு போயிட்டு நீ ஏதாவது இது பண்ணலாம். இப்போ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாருல. சரியான வெயிட்டுங்க. உண்மையிலே இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு போட்டிருக்காங்க. பொறுப்பாக பார்த்தீங்களா எவ்வளோ பொறுப்பாக போட்டிருக்காங்க. ஆனால் சந்தோஷ் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு எப்பா நமக்கே அதெல்லாம் ட்விஸ்ட்டு. மேலே போனால் ஒவ்வொரு வேலையும் பண்ணுறாரு. என்னத்தை போட்டேன்? அந்த துணியை நான் பார்த்தேன் போட்டது. ஆமாம், நானும் பார்த்தேன். ஆதாரத்தோட நிரூபி பண்ணாலும் வேணா திரும்பி வாங்க. ஒன்ஸ் மாதிரி போகலாம். நான் போய் மறுபடியும் பார்த்துட்டல. கண்டிப்பாக அந்த துணி வந்து அவர் போட்ட இடத்துல தாங்க இருக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டிங்க. எவ்வளோ வேகமாக இறங்கி போடுறது. இப்போ இதுலேயே எதாவது ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ கழுத போச்சு.
அப்புறம் நிறையா பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி போனாங்க கஷ்டப்பட்டு. எல்லா குரூப்லேயும் எல்லாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு ட்ரிப்பு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் குரூப்பில் மட்டும்தான் எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த குளத்துக்கு போகலாம், இந்தா அங்கே போகிற முக்கிய குற்றவாளி. ஆனால் விக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவா போகலான்ட்டு இருக்கிறானுங்க. நாங்கள் எப்பயுமே ஒரு பசங்க சரி கோவா தானே வந்துடுறோம், எங்கள் குரூப் மட்டும் பண்ணிக்கடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். எங்கள் குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோயிலுக்கு போகலான்ற ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தான். இவர் தாங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் கட்சியே கிடையாது. இவர் கண்டிப்பா உங்களோட கல்லறையில நான் கல்வெட்டு வைக்கிற பெரிய கல்வெட்டு. அவர் வந்து டிவோஷனல் டாக்குமெண்ட்ரி எடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். என்னன்னு தெரியல. வயிற்றுல தான்டா வாட்சி. சாரிங்க, கையில தான் வாட்சி. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே, கீழே வந்துட்டோம். டிஃபன் எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. இதுதான் கொஞ்சம் நல்லா நல்லா ஹோட்டல்ஸ் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நம்ம ஸ்பாட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஆகிப்போச்சு. ஆனால் பரவாயில்ல, காலையில் 8 மணிக்கு ஏறணும், 10 மணிக்கு கீழே விட்டோம். 2 மணி நேரம். அது எப்படி இருக்கும்? ரொம்ப பிடிச்சிருக்கு. தம்பி பிடிச்சிருக்கு. அப்பா